இப்போ நிறைய பேர் அஃபர்மேஷன் பண்ணுறாங்க, நிறைய பேர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பட் தே ஆர் ஃபெயிலிங். நோ, நம்மளுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே ரீப்ரோக்ராமிங் ஆஃப் த சப்கான்ஷியஸ். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், அந்த டைமை பிடிங்கன்றேன். கேட்ச் தட் 6 hours. இந்த ஆல்ஃபா ஸ்டேஜில் நம்ம வந்து ரெஜிஸ்டரிங் அவர் செல்ஃப், நம்மளோட அஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்த்துறது தான் வேலை. டிசிப்ளினாக இருக்குன்னு எனக்கு பிளட்ஜ் கொடுக்குறீங்களா? I'll teach you all the tips. இந்த நியூக்ளியஸ் ஆஃப் த தியரி இது நம்ம வாழ்க்கையில இருந்து தான் வந்தது. என்ன பண்ணா எனக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்னதாக எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னோட வாழ்க்கையை மாற்றுறேன். அந்த எக்ஸசைஸ் இல்லைன்னா அதை உங்களால் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பட்டன் டு கிளிக். சப்கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட் கான்செப்ட் இருக்கு இல்லைங்க சார், அது என்ன? இப்போ நிறைய பேர் வந்து தே ஆர் டூயிங் அஃபர்மேஷன்ஸ். நான் நிறைய யூடியூப்ல நான் பண்ணேன், பட் ஆனால் நடக்கல. பட் அங்கே என்ன லேக் ஆகுது, அங்கே இங்கே சயின்ஸ் மிஸ் ஆகுது. இப்போ நிறைய பேர் அஃபர்மேஷன் பண்ணுறாங்க, நிறைய பேர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பட் தே ஆர் ஃபெயிலிங். நோ, ஸோ வை தே ஆர் ஃபெயிலிங்? அவங்க எங்கே லேக் ஆகுறாங்க? ஃபீலிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் த வைப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகிறதுங்கிறது செகண்டரி. பிரைமரி எதுங்க? உங்கள் கான்ஷியஸ் மைண்ட். உங்கள் கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் ஃபனல் மூலயமா சப்கான்ஷியஸில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, பிரச்சனை எங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டில் லேக்யூனாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே ரீப்ரோக்ராமிங் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டே ரீப்ரோக்ராமிங் த சப்கான்ஷியஸ். சப் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிளீன்சிங் த ஓல்டு பிலீஃப்ஸ் அண்ட் ஓல்டு திங்ஸ். இது ரெண்டும் நடக்கலை அப்படின்னாங்க, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் குரு உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பண்ணாலும் அந்த பர்சனுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங்கில் தான் அந்த 100 டெக்னிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 டெக்னிக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக. ஓகே, ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஆல்ஃபா லெவல் ப்ரோக்ராம். ஓகே, இந்த ஆல்ஃபா லெவல் ப்ரோக்ராமிங்கை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது டாக்டர் ஹோசி சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உன் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணு. ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் நீ நல்லா யோசிப்ப அப்படின்ட்டு. தூங்குகிறோம், மிட் நைட்டில் நல்லா தூங்குகிறோம், நம்ம தேட்டா லெவலில் இருக்கோம், முழிச்சிருக்கோம். இப்போ நானும் நீங்களும் இருக்கிறது பீட்டா லெவல். ஆனால் இந்த தேட்டா லெவலுக்கும் பீட்டா லெவலுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜு தான் ஆல்ஃபா லெவல். நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னாலும் காலையில் வந்துக்கிட்டு 4 மணிலேருந்து 7 மணி, சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி, இந்த 6 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் ஆல்ஃபா லெவலில் தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், அந்த டைமை பிடிங்கன்றேன். கேட்ச் தட் 6 hours. ஓகே, ஓகே. ஸோ அதுலேயும் இன்னும் டீப்பாக போனீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்லிப்பிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரௌசி ஸ்டேட்டில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனாக இருக்கு. அந்த டைம் தான் ஆல்ஃபா லெவல் மைண்ட் ஆக்டிவேட்டடாக இருக்குது. அதில் வந்துக்கிட்டு நம்ம சில பல எக்ஸசைசஸை பண்ணும்போது அந்த எக்ஸசைசஸ் ரொம்ப டீட்டெயில், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். இப்போ ஆல்ஃபா லெவல் ஸ்டேஜில் வந்து இஃப் வி மெடிடேட் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வி ஆர் ரெஜிஸ்டரிங் அவர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் மெத்தட். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இதுதான் பேக்ரவுண்டில் நடக்குதோ. ஸோ நம்ம இத்தனை டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா ஸ்டேஜில் நம்ம வந்து ரெஜிஸ்டரிங் அவர் செல்ஃப், நம்மளோட அஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்த்துறது தான் வேலை. அதையே ரிவர்ஸாக பண்ணி தான் அவங்கெல்லாம் கவலைக்குள்ள ஆகுறாங்க. அதாவது சிம்பிள், நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ஃபா லெவலில் போய் அந்த இடத்துல இருந்து நம்ம ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அந்த ஃபீலிங்கை நம்ம வாழ்ந்து பார்க்குறோம். போதும், அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் யூ ஹேவ் டு டூ. ஆனால் 90% ஆஃப் த மக்கள் வந்து அதே டெக்னிக்கை ஆப்போசிட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நேச்சுரலாக இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 2 ஆல்ஃபா ஸ்டேஜ் ஈஸியாக வர்றது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அண்ட் மார்னிங் டைம். பட் மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தூங்குறதுக்கு முன்னாடி தான் புலம்பிட்டு படுகிறோம். என்ன நடக்க போகுது, தேவையில்லாத ஃபோனில் பார்த்து. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான். ஸோ இட் இஸ் ரிப்பீட்டிங் அகைன். யூனிவர்ஸ் சேஸ், நீ இதைத்தானே ஆசைப்படுறேன், வச்சுக்கோ, இதுதான் வேணும் உனக்கு, அப்படியே ஆகட்டும். யோர் விஷ் இஸ் மை கமாண்ட் அண்ட் ஐ வுட் லைக் டு கிவ் யூ மோர். நீ நைட்டு படுக்கும்போது வந்துட்டு உன்னுடைய பழைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் நீ இன்கர் பண்ண லாஸை பார்த்துட்டு இருக்க, அவ்வளோதானே. உனக்கு மறுபடியும் இந்த வருஷமும் இதே ஃபைனான்ஷியல் நான் மறுபடியும் லாஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு எந்திரிச்ச உடனேயே ஏதாவது ஒரு புலம்பல், ஏதாவது ஒரு ஃபோனில் வந்துட்டு தேவையில்லாத பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் யார்கிட்டையாவது பிரச்சனை பண்ணிட்டு, இல்லை வீட்டில் யார்கிட்டையாவது பிரச்சனை பண்ணிட்டு, ராங் டெக்னிக்ஸ் இன் அ வெரி ரைட் சேனல் அப்படிங்கும்போது அங்கே தான் பிரச்சனையே நடக்குது. ஒரு டிசிப்ளின் ராஜேஷ், இந்த 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 கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும். அந்த டிசிப்ளின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ மற்ற நேரத்தில் தான் எப்படியோ போ, பட் ப்ளீஸ் ஃபார் ஹெவன்ஸ் சேக் ஃபர்ஸ்ட் 3 hours வேண்டாம். ஃபர்ஸ்ட் 1 hour இமீடியட்லி ஆஃப்டர் யூ வேக் அப் அண்ட் த லாஸ்ட் 1 hour பிஃபோர் யூ கோ டு பெட், இந்த 2 மணி நேரத்தை இந்த ஒரு எக்ஸசைஸுக்கு நீ யூஸ் பண்ணி இந்த யூனிவர்ஸும் உனக்கு ஃபேவரபுளாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதுக்கு டெக்னிக்ஸ் நீங்கள் கேட்குறீங்களா? என்கிட்ட நான் நிறையா இருக்குது.
டிசிப்ளினாக இருக்குன்னு எனக்கு பிளட்ஜ் கொடுக்குறீங்களா? I'll teach you all the tips. எஸ் சார். இப்போ இவ்வளோ டெக்னிக்ஸ் இவ்வளோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ஃபைனலாக இப்போ வந்து லைக் வாட் ஆஸ் அ பர்சன், நான் எனக்கு இப்போ வந்து என்னோட வாழ்க்கை இப்போ இது வரைக்கும் நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். எனக்கு இந்த ஈர்ப்பு விதியை பற்றியும் தெரியும், மற்றது எல்லா பற்றியும் தெரியும். இப்போ வந்து என்னோட வாழ்க்கையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு என்னால் வந்து பாசிபிலிட்டி என்ன மாதிரி டெக்னிக்ஸ் என்ன பண்ணால் எனக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்னதாக எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னோட வாழ்க்கையை மாற்றுறது. என்கம்பேசிங் ஆல் தட் வி ஸ்போக், அதாவது இது வரைக்கும் நம்ம பேச எல்லாத்தையுமே கரெக்டாக கன்சைஸ் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுடே ஈவினிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா I'll give you few steps. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேக்ட்ரி ரீசெட் ஆஃப் யுவர் ஓல்டு பிலீஃப் சிஸ்டம். அந்த ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற எல்லா ஸ்டெப்புமே வேஸ்ட்டு. ஓகே. அந்த ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் இல்லைன்னா அதை உங்களால் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பட்டன் டு கிளிக் அப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டால் ஆஃப்டர் த ஃபேக்ட்ரி ரீசெட் ஆஃப் ஒரு ஓல்டு பிலீஃப் சிஸ்டம், அப்புறம் உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கிளாரிட்டி இன் த கோல்ஸ். நம்ம அதான் மொதல் பார்த்தோம். என்ன வேணும் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு சங்கல்பம். கரெக்ட், ஸ்மார்ட். அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கப்புறம் ரெடினஸ் உங்களுக்கு வந்துருச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா there has to be an exercise. ஒரு டிட்டர்மைண்டாக நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவில் தெளிவு இருக்கணும். ஒரு எக்ஸசைஸை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது முடிவு. அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு யூ ஹாவ் டு பி டிசிப்ளின்ட் ஃபார் அபவுட் 21 days. யூ ஹாவ் டு டேக் த 21 days சேலஞ்ச். 21 நாள் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜி. ஏன்னா ஹேபிச்சுவலைஸ் ஆகும். 20 நாளைக்கு மேலே பண்ணோம்னா ஹேபிச்சுவலைஸ் ஆகும். அந்த 21 நாள் நீங்கள் பண்ணும்போது அப்புறம் தான் கடைசி ஸ்டெப் வருது. என்னென்னா பண்ணுங்கள், 21 நாள் முனைப்பாக பண்ணுங்கள். ஆனால் டிட்டாச் ஃப்ரம் த அவுட்கம். அவுட்கம்மை பற்றி யோசிக்காதீங்க. இது நடக்கும், நடந்தே தீரும். இது உங்களுடைய ரைட்டியஸ்னஸ், அது உங்கள் கைக்கு வந்தே தீரும். ஸோ அவுட்கம்மை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம எல்லாருமே இப்போ ChatGPT, ஜெமினை, OpenAI யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக ஜெமினை கிட்ட நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெளிவாக ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது அவுட்புட். அது ஒரு டேட்டா அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிக்சராக இருந்தாலும் சரி, எவ்வளோ டீட்டெயில்டாக எவ்வளோ தெளிவாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது அட்டகாசமாக கொடுக்கும். அந்த தெளிவாக ஸ்பெசிஃபிசிட்டியில் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா வரக்கூடிய அவுட்புட்டும் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த ஒரு இப்போ ப்ராம்ப்ட் போடுறதுக்கே வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. கரெக்ட். ஆன்லைன் கோச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நிறைய பேர், சில பேர்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அப்போது இது எங்கிருந்து வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த நியூக்ளியஸ் ஆஃப் த தியரி இது நம்ம வாழ்க்கையிலேருந்து தான் வந்தது. நீ எதை தெளிவாக கேட்குறியோ அது உனக்கு கிடைக்கும். நீ பயாஸ்டாக கேட்டீங்கன்னா உனக்கு வாழ்க்கையும் பயாஸ்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ப்ராம்ப்ட் பயாஸ்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டும் பயாஸ்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கிளென்சிங், கிளாரிட்டி அண்ட் 21 days நம்ம வந்து செல்ஃப் டிசிப்ளின்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராசஸை மட்டும் நம்ம வந்து செய்யணும் வித்தவுட் திங்கிங் அபவுட் அவுட்கம். கரெக்ட். ஃபைன். இதுதான் இந்த தப்பு நடக்கிறதுங்கிறது 3 டிபார்ட்மெண்ட்ஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கிளென்சிங் பண்ண மாட்டோம். செகண்ட் ஸ்டெப் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது. தேர்ட் ஸ்டெப் அதிகமாக நடக்கிற தப்பு அவுட்கம்மை பற்றி திரும்ப யோசிச்சுட்டே பயந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு மருந்தை கொடுத்துட்டு இந்த ஒரு மருந்தை குடிக்கும்போது மட்டும் நீ குரங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த பேஷண்ட் அந்த மருந்தை குடிக்கும்போது தான் குரங்க நினைப்பா. அப்படி இது அந்த மாதிரி ஒரு தீரமாக ஆயிடுச்சு. பட் ஒரு டிசிப்ளின்ல நம்மளால அதை பண்ண முடியும். சந்தோஷமா மைண்டை வச்சுக்கோங்க. இப்போ பி ஹேபிட். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹேபிட்டை மாற்றி எப்பவுமே வி ஹாவ் டு பி ஃபீல் ஹாப்பினஸ் அண்ட் அந்த ஒரு டெய்லி வந்து ஒரு ஜாலியாக அப்படியே எடுத்துட்டு இருக்கிற மாதிரி. 2006 ராஜேஷ் அந்த மூவி எடுத்திருப்பாங்க, சீக்ரெட்டை பற்றின மூவி எடுத்திருப்பாங்க. ஆமாம். அந்த மூவி வந்துட்டு என்னமோ வந்துட்டு ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி 1.5 மணி நேரம் இருக்கும். கடைசியில் அந்த ஆத்தர் வந்து ரோண்டா பைரன், அந்த ஆத்தர் வந்து பீச் கிட்ட வருவாங்க. பீச் கிட்ட வந்து குச்சியை வச்சு அந்த அலை அடிக்கிற அந்த இடத்துல வந்துட்டு 2 வார்த்தை தான் எழுதுவாங்க. அந்த 2 வார்த்தையில எல்லாமே சமப்பாயிரும். அந்த மாதிரி ஃபீல் குட் அப்படின்னு எழுதுவாங்க. ஃபீல் குட் ஆல் த டைம் ஃபீல் குட். அப்போ என்ன அலைவரிசைகள் எப்பவுமே நல்லா இருக்கும்போது நல்ல விஷயமா மட்டுமே நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் சாராம்சம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. வி வில் டிஸ்கஸ் மோர் அண்ட் மோர். சடன்லி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.